தூதுவளையலை அரைச்சி தொண்டையில தான் நினைச்சு மாமா கூட பேச போறே மடிக்கணக்க தூதுவளையலை அரைச்சி தொண்டையில தான் நினைச்சு மாமா கூட பேச போறே மடிக்கணக்க துண்டாமணி வெளுக்கு துண்டி விட்டு எரிய விட்டு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்க அந்த இந்திர சந்திரனோ மாமன் மக்கள் எந்திர சிரிக்கணும் அந்த ரவைய ஊர்வத்தையும் மயிலுக்கு தொண்டில் மாவன தழுவி கட்டிக்கணும் மாமன் கூட பேச போறேன் மதிக்கணக்க மாமன் கிட்ட பேச போறே மணிக்கணக்க நானும் கூட பேச போறே மணிக்கணக்கா முகத்தை பார்க்க போறே நாள் கணக்கா அந்த இந்திர சந்திரனோ மாவட்டத்தை எந்திர சிரிக்கணும் அந்த ரப்பையும் ஊர்வத்தையோ மகிழுக்கு தொண்டில செய்திடணும் மாவட்டத்தை கட்டிக்கணும் துடுவளையலை அரைச்சு தொண்டையிலதான் நினைச்சு மாமன் கூட பேச போறே மணிக்கணக்க மாமன் கூட பேச போ மணிக்கணக்க அப்படி மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கோம்னா மனசு வச்சாக்க மார்க்கம் உண்டு இல்லன்னா கிடையாது. அந்த காலத்துல பெண்கள் எப்படி திருமணம் முடிச்சாங்கன்னா இவ்வளவு பெரிய கல் இருக்குமா மருமகன் இளவட்ட கல்லுன்னு இவ்வளவு பெரிய கல் இருக்கு. நீங்க தூக்கிருக்கீங்களா? அந்த காலத்துல யாராச்சும் பெண்ணு கேட்டு வந்தா யாரு இளவட்ட கல்ல தூக்குறாங்களோ அவங்களுக்கு பொண்ணை கொடுத்து திருமணம் முடிச்சு வச்சாங்க. ஏன் இளவட்ட கல்ல தூக்க சொன்னா நம்ம பெண்ணை வச்சு வாழக்கூடிய ஒரு தைரியம் இருக்கா, ஒரு ஆண்மகனுக்கு வீரம் இருக்கா அப்படின்னு அந்த காலத்துல இளவட்ட கல்ல தூக்குனத்தான் பொண்ணை கொடுத்து திருமணம் முடிச்சு வச்சாங்க. ஆனா அருளன இப்ப உள்ள காலத்துல இளவட்ட கல்ல தூக்குனாதான் பொண்ணு கொடுப்போம்னா எத்தனை பேருக்கு கல்யாணம் நடக்கும்? ஏன் வள்ளியம்மா இளவட்ட கல்லாம் எங்க சைஸுக்கு வீடியோ கேம் விளையாட சொல்லுங்க. அதை சொல்லு, பொண்ணை தூக்கிடுவோம். சொல்லுதானே இப்ப உள்ள காரணம். என்ன சொல்லுங்க, ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு ஜெயிக்கடா பொண்ணை கட்டுக்கடான்னு சொல்லுங்க. அதானே கல்ல தூக்குறோமோ இல்லையோ பொண்ணை தூக்கிட்டா கல்ல தூக்க சொல்லுவாங்களா? பொண்ணை தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு இந்த காலத்துல இளவட்ட கல்ல தூக்க முடியாது. இரண்டாவது தமிழ்நாட்டில் பிறந்த ஆண்மகன் 100 வயது இருந்தாலும் சாகுற வரை வீரமாத்தான் இருப்பாராம். ஏன்னா தமிழ் மண்ணோட ஒரு சிறப்பு என்ன காரணம்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் சாதாரண இளைஞர்களா
இரண்டாவது ஜல்லிக்கட்டு காளை அடக்கி ஓட இங்க வீரத்தை காமிப்போம். அப்படி சொல்லுங்க. மூணாவது வீர விளையாட்டு கபடி. முருகப்பெருமானை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இளவட்ட கல்ல தான் தூக்க சொல்லுவோமா, இல்ல காளையத்தான் அடக்க சொல்லுவோமா, இல்ல கபடி தான் விளையாட சொல்லுவோமா? முருகப்பெருமான் பார்த்தாவே பறந்துடாது. சூன்னாவே ஒரு காலு கீழே எல்லாம் ஏற்கனவே ஒன்று அடக்கி வச்சிருக்காரு. அது அடக்கி வச்சிருக்காங்க. அவர் பார்த்தாவே போதும். முருகப்பெருமான் என்னோட மனச கல்வனா திருடிக்கிட்டாரு. திருட்டு பையன் என்னைய போய் நீங்க சொல்லலாமா? எப்பா மருமகனை நீங்க எனக்கு மருமகன் வேணாம், நான் உங்களை போய் சொல்லுவேன். இயல் இசை நாடகம். இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. இது மூன்று இருந்தாலும் முத்தமிழ் நாடகம் அப்படின்ற மாதிரி என்னோட மனச கல்வனா வந்து திருடிக்கிட்டாரு. என்ன தெரியலையா கோடி வெள்ளத்தே என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது உன்னை உன் காழ்ந்து போகுது பெண்ணை உன்னை புத்தமிட துடிக்கிறேன் கண்ணை நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ணை நீ காய்தான பழந்தான சொன்னால் என்ன கேடி கள்ளத்தி என்ன தெரியலையா கோடி வெள்ளத்தி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது உன் காதென்று போகுது கண்ணை உன்னை விட்ட வீட துடிக்கிற கண்ணை நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ணை நீ காய்தான பழந்தான சொன்னால் கேண்டி கள்ளத்தி என்ன தெரியலையா கோடி வெள்ளத்தி என்ன புரியலையா?
போகுது உன்னை உன் காதந்து போகுது பெண்ணு உன்னை முத்தமிட துடிக்கிற கண்ணு நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ணு நீ நாய்டான பழந்தான சொன்னார் ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா போடி வெள்ளச்சி என்ன புரியலையா ஹலோ ஹலோ